அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் 10ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான் நம்ம சேனல் முழுக்க ஒரு தகவல் பரிமாற்ற சேனல். அதாவது நம்ம சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஸோ தயவு செஞ்சு இது ரெக்கமெண்டேஷனே கிடையாது. இது முழுக்க இன்ஃபர்மேஷன். அதாவது இன்றைய தகவல் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்கிறத தேர்ந்தெடுத்து தொகுத்து வழங்குகிறோம். ஸோ இது முழுக்க தகவல் பரிமாற்றம் தான். அதுமாதிரி நம்ம சொல்கிற தகவலில் இன்ஃபர்மேஷனில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி அட்வைசர், உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இந்த தகவல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கலந்து ஆலோசித்து உங்கள் விடுங்க. நான் ஒரு செபி அட்வைசர்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பரை சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது முழுக்க தகவல் பரிமாற்றம். நம்ம சேனலில் டெய்லி வீடியோ போடுறோம். நியூஸ் தகவல் இருந்தால் மட்டும்தான். ஸோ சில நேரம் தகவல் இருக்காது, நம்ம போக தகவல் குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வீடியோ கம்மியாக தான் வரும். ஸோ நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தகவல் உடனே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சுது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீடியோ தான். ஒரே ஒரு டிவிடெண்ட் ஷேரு, ஒரு போனஸ் ஷேரு, ஒரு ஆர்டர் ரிசீவ்டு பை லிஸ்டட் கம்பெனிஸ், ஒரு கம்பெனியோட ரைட் இஷ்யூ, அதுக்கப்புறம் ஆன்கோயிங் பைபேக்கு, அதேமாதிரி ஐபிஓ 2 கம்பெனியோட ஐபிஓ இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் Q&A நண்பர் சிலர் கேட்ட கேள்விக்கு என்னோட பதில். ஸோ அது கடைசியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பப்படி பாருங்கள், விருப்பம் இல்லாத ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது ஓம் இன்ஃப்ரா லிமிடெட் 180 ரூபா கரண்ட் பேஸு, 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் கால் பர்சன்ட். இதுக்கான ரெக்கார்ட் வந்து 23 செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஓம் இன்ஃப்ரா லிமிடெட். 23 டேட்டு கொஞ்சம் டவுட் இருக்குது, கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. அடுத்து JFL லைஃப் சயின்சஸ் லிமிடெட் 60 ரூபா கரண்ட் பேஸு, 2:1 போனஸ் ஆல்ரெடி அறிவிச்சது தான். ஒரு ஷேருக்கு 2 ஷேர் போனஸ் தராங்க, 2 ஷேருக்கு 4 ஷேர் போனஸு. ப்ரைஸும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இதற்கான ரெக்கார்டை வந்து கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 24 செப்டம்பர் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். அதுமாதிரி இந்த கம்பெனி SME கேட்டகரி. ஸோ லார்ஜ் சைஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 2000 குவான்டிட்டி. அது குறைஞ்சி பை செல் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே SME கேட்டகரினாவே லார்ஜ் சைஸில் தான் பையிங்கும் செல்லிங்கும் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் சைஸில் உள்ள ஒரு SME கேட்டகரி ஸ்டாக்கு. அடுத்த நான் பார்க்குறது எல்லாமே ஆர்டர் தான். இன்றைக்கி ஆர்டர் தான் நிறைய இருக்குது. AGS டிரான்சாக்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 106 ரூபா கரண்ட் பேஸு. இவங்களுக்கு வந்து இந்தியன் ஆயில்ஸ்லேருந்து ஒரு ஆர்டர் மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக கம்பெனிக்கு 5 வருஷத்தில் 58 கோடி வரைக்கும் 58 கோடி ரெவன்யூ உருவாக்குறது வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்பெனி சொல்லியிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட்னால. ஸோ மேற்கொண்டு கம்பெனியோட ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. MSI எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 81 ரூபா கரண்ட் பேஸு, 1,33 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சேலம் டிவிஷன் ஆஃப் சவுத்தர்ன் ரயில்வே ஜோன். ஸோ ரயில்வேலேருந்து அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு நம்ம MSI எலக்ட்ரானிக்ஸ்க்கு. அடுத்து பார்க்குறதுங்க சைனாப்டிக்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 134 ரூபா கரண்ட் பேஸு, 9,94 லட்சத்துக்கான ஆர்டர், கிட்டத்தட்ட 10 கோடின்னு வச்சுக்கலாம். கொடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா IT லிமிடெட் தான் இந்த ஆர்டரை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பேக் லிமிடெட் அதாவது SPEC லிமிடெட் 32 ரூபா கரண்ட் பேஸு, 182 கோடியே 56 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இரிகேஷன் டிவிஷன் பீகார். சர்வோடெக் பவர் சிஸ்டம் லிமிடெட் 145 ரூபா கரண்ட் பேஸு. இவங்கள்ட்ட வந்து பெஸ்காம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா 11 பப்ளிக் EV சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கான ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோங்கிறத அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணல. இந்த பெஸ்காம்ங்கிறது பெங்களூர் எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷன். ஸோ இங்கே உள்ள எலக்ட்ரிக் போர்டு. ஸோ இவங்க தான் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பெங்களூர் எலக்ட்ரிக் போர்டு தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 11 EV சார்ஜிங் ஸ்டேஷனை நம்ம ஆல் ஓவர் கர்நாடகாவில் 11 இடத்துல அமைக்கிறதுக்கான இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சர்வோடெக் லிமிடெடுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு கம்பெனி மென்ஷன் பண்ணல. ஸ்லோன் இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட் 168 ரூபா SME கேட்டகரி ஸ்டாக்கு, 3,96 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது JBA இன்ஃபோ சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் மும்பை. VR இன்ஃப்ரா ஸ்பேஸ் லிமிடெட் 318 ரூபா, இதுவும் SME கேட்டகரி ஸ்டாக்கு. இவங்களுக்கு ஒரு கம்பெனி 2 ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 2,04 லட்சம், இன்னொன்று வந்து 73 லட்சம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2,77 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கம்பெனி இன்டெகிரிட்டி இன்ஃப்ராபில் டெவலப்பர்ஸ் லிமிடெட். E-Factor எக்ஸ்பீரியன்ஸ் லிமிடெட் 262 ரூபா கரண்ட் பேஸு, SME கேட்டகரி ஸ்டாக்கு, 176 கோடியே 9 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்லேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நர்மதா அக்ரோஸ் பேஸ் லிமிடெட் 22 ரூபா கரண்ட் பேஸு, 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ. இது உங்கள் செக்டர்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபீடு, அதை கால்நடை உணவு இருக்காங்க. ரைட் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2,43,87,655 ஷேர் ரைட் இஷ்யூவில் கொடுக்க போகிறாங்க. இதன் மூலம் கம்பெனி 36 கோடியே 58 லட்சம் மார்க்கெட்லேருந்து கலெக்ஷன் பண்ண போகிறாங்க. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 16 செப்டம்பர். ஸோ 16 செப்டம்பருக்கு யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து RE ஷேர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த RE ஷேரோட ஓப்பனிங் டேட்டு க்ளோசிங் டேட்லாம் நாங்கள் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு ரெக்கார்ட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ரைட் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 ரூபா. ஸோ கரண்டாக 22 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அவங்க 15 ரூபாய்க்கு ரைட் இஷ்யூவில் தள்ளுபடியில் தராங்க. ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:5. அதாவது நம்ம 5 ஷேர் வச்சுருந்தா 9 ஷேர் வந்து RE ஷேர் கிடைக்கும். அந்த RE ஷேரை வச்சு நம்ம
நார்மல் ஷேரை பை பண்ணணும். ஸோ அப்படி விருப்பம் இல்லைன்னா அந்த 6 ஷேராக செல் பண்ணிடலாம். இந்த ரைட் இஷ்யூங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனது தான். ஸோ அதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் நிறைய வெப்சைட் இருக்குது, நிறைய யூடியூப் இருக்குது. நம்ம சேனல்லையும் யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்து வேணால் தெரிஞ்சுக்கோங்க. அது உங்கள் விருப்பம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்கோயிங் ஐபிஓ, அதேமாதிரி ஆன்கோயிங் பைபேக்கு, இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்குறது பைபேக்கு. ஆர்த்தி ட்ரக்ஸ் லிமிடெட். நிறைய நண்பரோட கூட கேட்டிருந்தாரு எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு. ஸோ பார்த்திங்கன்னா 11 செப்டம்பருக்கு ஓப்பன் ஆகுது, 18 செப்டம்பருக்கு க்ளோஸ் ஆகுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம போய் நம்ம ப்ரோக்கர் ஆப் மூலமாக அப்ளை பண்ணலாம். பைபேக் பார்த்திங்கன்னா 90,000 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. கரண்ட் ப்ரைஸ் 539. ஸோ நல்ல ஒரு பைபேக் தான். கிட்டத்தட்ட எவ்வளோ ஷேர் பைபேக் பண்ணுறாங்கன்னா 706 ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவங்க 9 ஷேர் அவங்ககிட்ட வந்து பைபேக் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்மால் கேட்டகரி. ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 744 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 5 ஷேர் பைபேக் பண்ணுறாங்க. ஸோ ரேஷோ வந்து ரொம்ப கம்மியானது தான். ஏன்னா பைபேக் இப்படி தான் இருக்கும் பெரும்பாலும். ஸோ இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நீங்கள் 11 ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர்லேருந்து 18 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரேஷோலாம் பார்க்காதீங்க, உங்களுடைய இருக்க ஸ்டாக்லாம் அப்ளை பண்ணுங்கள். தேவையானதை எடுத்துகிட்டு மீதி அவங்க கொடுத்துருவாங்க. இந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் கொஞ்ச நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்காது. அது ஒன்று அக்செப்ட் ஆச்சுன்னா பணமாக வரும். அக்செப்ட் ஆகணும்னா திரும்ப அந்த ஷேரை உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் கால அளவு எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். லேடர் ஆஃப் ஃபைனான்ஸ் லிமிடெட் 43 ரூபா கரண்ட் பேஸு. ஆல்ரெடி பைபேக் அறிவிச்சிருந்தாங்க 44 ரூபாய்க்கு. ஸோ பார்த்திங்கன்னா கரண்ட் பேஸுக்கு 1 ரூபா தான் கூட. பட் இந்த பைபேக் ரேஷோ வந்து சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம 11ஆம் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது 18ஆம். ஸோ அது மாதிரி ரேஷோ பார்த்தீங்கன்னா 288 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அவங்க 265 ஷேரை பைபேக்கில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட இருக்க ஸ்டாக்கில் ஒரு 93% அவங்க வந்து திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. பட் என்ன ரேட் வந்து 1 ரூபா தான் கூட இருக்குது. அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட்டு. மதி இதே ஒரு 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா இருந்தால் நல்ல ஒரு சூப்பரான பைபேக்காக இருந்திருக்கும். ஏன்னா நல்ல ஒரு ரேஷோ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 92% நம்ம ஸ்டாக்கை பைபேக்கில் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம 100 ஷேர் வச்சுருந்தோம்னா 92 ஷேர் அவங்க வாங்கிடுவாங்க. 8 ஷேர் தான் நம்மகிட்ட இருக்கும். ஸோ நல்ல ஒரு பைபேக்கு. அதேமாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 428 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 170 ஷேரை அவங்க பைபேக்கில் வாங்கிக்கிடுவாங்க. ஸ்மால் கேட்டகரி 288 ஷேர் இருந்தால் 265 ஷேரை நம்ம திரும்ப பைபேக்கில் அவங்க கம்பல்சரியாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஐபிஓ. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது பிஎன் கெட்ஜில் ஜுவல்லர்ஸ் ஐபிஓ. இது வந்து ஒரு நார்மலான ஐபிஓ. ஓப்பன் ஆகிறது பார்த்திங்கன்னா 10 செப்டம்பர் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் ஆகுது 12 செப்டம்பருக்கு க்ளோஸ் ஆகுது. லிஸ்டிங் ஆகுது 17 செப்டம்பருக்கு லிஸ்ட் ஆகுது. ஐபிஓ சைஸ்னு பார்த்திங்கன்னா 1100 கோடி. இதில் ஆஃபர் ஃபார் சேல் வந்து 250 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 850 கோடி. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா நினைச்சிருக்காங்க. இதோட இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 456லேருந்து 480 ரூபா ப்ரைஸ் பேண்டு. மினிமம் ஒரு லாட்டில் பார்த்திங்கன்னா 31 ஷேர் வரும் நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தால். இதுக்காக நம்ம 14,880 ரூபா நம்ம ஒதுக்குற மாதிரி இருக்கும். இதே ஸ்மால் செயின்லேயே இருந்தால் நம்ம வந்து 14 லாட் வரைக்கும் வாங்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியாக தான் இருக்குது. 2022 69 கோடி நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. 2023 93 கோடி. இப்போ பார்த்திங்கன்னா 154 கோடி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதேமாதிரி ஆப்ரேட்டிங் இது நம்ம போராங்ஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா 294 கோடி இருந்தது, இப்போ வந்து 396 கோடியாக இருக்குது போராங்ஸு. ரிசர்வ் மட்டும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஐபிஓ மாதிரி தான் தெரியுது. கம்பெனி எல்லாம் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஐபிஓக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா 53% இருக்குது. கிட்டத்தட்ட 54% கூட வச்சுக்கலாம். ஸோ 50% கிட்ட நம்மளுக்கு வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கரண்ட் ஸ்டேஜில் சொல்லுது. ஸோ இது வந்து நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. லிஸ்ட் ஆகும்போது மேபி அது முன்னப்பின்னா மாறும். பட் கரண்ட் ஸ்டேஜில் 50% நம்மளுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது இந்த ஐபிஓ. இது ஒரு நார்மல் ஐபிஓ. அடுத்து நம்ம பார்க்குறது எஸ்எம்இ கேட்டகரி ஐபிஓ. ஸோ இதோட லாட் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரிய அமௌண்ட் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐபிஓ பார்த்திங்கன்னா 10ஆம் ஓப்பன் ஆகுது. கம்பெனியோட பேர்னு பார்த்திங்கன்னா டாரிஃப் சொல் ஐடிஎஸ் டெக்னாலஜிஸ் எஸ்எம்இ ஐபிஓ. டிராஃபிக் சோல் அது வந்து இது முக்கியமாக இவங்க பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்காங்க. பார்த்தா ஐபிஓ வந்து ஜுவல்லர்ஸு. இந்த கம்பெனி டிரான்ஸ்போர்ட் சொல்யூஷன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. அதான் டிராஃபிக் சோல் ஐடிஎஸ் டெக்னாலஜிஸ். இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பன் ஆகுது 10ஆம் ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகுது 12ஆம். லிஸ்டிங் ஆகுது 17ஆம். இவங்களோட ஐபிஓ சைஸ் பார்த்திங்கன்னா 44 கோடி 87 லட்சம். ஸோ சின்ன ஐபிஓ தான். பட் அதேமாதிரி இது எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான் கொடுக்குறாங்க. ஆஃபர் ஃபார் சேல் ஒன்றுமே இல்லை. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. இந்த ஐபியோட ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 66 ரூபாலேருந்து 70 ரூபா இருக்குது. ஸோ லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 2000 ஷேரில் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து எஸ்எம்இ கேட்டகரி. ஸோ ஒரு லாட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,40,40,000 ரூபா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அமௌண்ட் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஸ்மால் செயின்னா நம்ம 2 லாட் வரைக்கும் பை பண்ணலாம். கிட்டத்தட்ட 2,80,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கடந்த ஒரு 3 வருஷமாக நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் அப்படியே டபுள் பண்ணிகிட்டே வராங்க. அதனால தான் இந்த ஐபிஓக்கு கொஞ்சம் டிமாண்டும் அதிகமாக இருக்குது. அதுமாதிரி இவங்க போராங்ஸும் கூட்டிகிட்டே தான் இருக்குது. ரெவன்யூயும் கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து வருஷம் டபுள் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. அதனால தான் இந்த ஐபிஓக்கு கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 121%. மினிமம் பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி
இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சொல்லுது. பட் அது வந்து முன்ன பின்ன மாறிட்டு தான் இருக்கும். அதை நான் ஒரு டிஸ்க்ளைமர் தான் சொல்கிறேன். ஸோ நல்ல ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் உள்ள ஸ்டாக்காக இருக்குது இந்த டிராஃபிக் சோல் ஐடி சொல்யூஷன் டெக்னாலஜிஸ். இது வந்து எஸ்எம்இ கேட்டகரி. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நீங்கள் பை பண்ணும்போது இந்த 2000 குவான்டிட்டிஸ் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது எஸ்எம்இ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எஸ்எம்இ லாட் சைஸில் தான் லிஸ்ட் ஆகும். ஸோ அதனால் விருப்பம் உள்ளவங்க உங்கள் செபியை ரிஜிஸ்டர் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சது. மேற்கொண்டு நம்ம பார்க்குறது வந்து நண்பர்கள் சில கேட்ட கேள்விக்கு அதோட பதில். ஸோ ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க இங்கே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அந்த கேள்வி கேட்ட நண்பர்கள் மட்டும் மேற்கொண்டு பாருங்கள். இல்லை உங்களுக்கு இது அந்த கேள்வி பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். அது உங்கள் விருப்பம். ஸோ வீடியோ இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அதிகமாக தான் பேச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து கேள்வி கேட்டால் கொஞ்சம் பதில் கொஞ்சம் அதிகமாக தான் பேசுவேன். அதில் நண்பர் ஒருவா கேட்டிருக்காரு, இந்த திலக் வெஞ்சர்ஸை பற்றி நேற்று ரைட் இஷ்யூ பற்றி சொன்னேன். அவர் கேட்குறாரு, இது மாதிரி நான் திலக் ஷேராக வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு ஒன்றும் பண்ணல, எனக்கு தெரியல, இதை நான் விற்கணுமா இல்லை நான் ஹோல்ட் பண்ணுமான்னு. அந்த ரைட் இஷ்யூனா என்னங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். ரைட் இஷ்யூ வந்து ஓப்பன் ஆகுது 3 ஆகஸ்ட், அக்டோபர் தான் ஓப்பன் ஆகுது. இன்னும் ரொம்ப டைம் இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் ஆன்லைனில் போய் தேடி பார்த்து ரைட் இஷ்யூனா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதாவது ரைட் இஷ்யூன்னா சிம்பிளாக சொன்னால், இந்த ஷேரை வந்து ஆல்ரெடி இருக்க ஷேர் ஹோல்டருக்கு குறைஞ்சி ரேட்டே கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து 20% அப்பர் சர்க்கிட் போயிருக்கு. காரணம் வந்து நல்ல ஒரு ரைட் இஷ்யூ கொடுக்குறதுனால அப்படி போயிருக்கு. பட் இது வந்து மாறிட்டே இருக்கும். நீங்கள் அதனால் ப்ரைஸ் அப்ரிஷியேஷனை வந்து நம்பாதீங்க. அது வந்து முன்ன பின்ன மாறிட்டே தான் இருக்கும். ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்கிட்ட இருக்குது. நேற்று நம்ம பார்க்கும்போது 4 ரூபா இருந்தது. ஸோ வந்து 2 ரூபா 20 பைசா நம்ம ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க. ஸோ நம்ம 2 ரூபா 20 ரூபா கொடுத்தோம்னா கம்பெனி வந்து நமக்கு புதுசாக ஒரு ஷேர் தருவாங்க. அதோட வேல்யூ வந்து நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருக்கும். அது 4 ரூபா இருந்தால் 4 ரூபா, 5 ரூபா இருந்தால் 5 ரூபா. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் தராங்க. அது 1:1 ரேஷியோ தராங்க. நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் வந்து ஆரி ஷேர் தருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து இந்த ரைட் இஷ்யூ ஷேர் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆரி ஷேர்னு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து 3 அக்டோபர்லேருந்து 4 அக்டோபர் வரைக்கும் ட்ரேட் ஆகும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பேங்க்கில் போய் அப்ளை பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த 3 அக்டோபர்லேருந்து 11 அக்டோபருக்குள்ளே பேங்க்கில் போய் ஆரி ஷேருக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது ப்ரொசீஜர் இருக்குது. அது நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் ரைட் இஷ்யூன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் பாருங்கள் அது எப்படி அப்ளை பண்ணுங்கிறது. உங்களுக்கு அது புரியலன்னா வேறு நிறைய வெப்சைட் இருக்குது, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரைட் இஷ்யூங்கிறது ஒன்று நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம். அப்படி இல்லைனா நம்ம ஆரி ஷேராக வந்து செல் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் வேறு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் சுருக்கமாக இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வீடியோ லென்த் ஆயிரும். அடுத்த மாதிரி ப்ரோ இன்னொரு நம்பர் கேட்டிருக்காரு, எனக்கு வந்து இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ஐபிஓட அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது, என்ன ரீசனுக்காக அப்படி டெபிட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஐபிஓ இன்னும் முடியவே இல்லை. நாளைக்கு தான் முடியுது 11ஆம் தேதி. ஸோ அதுக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டில் டெபிட்லாம் ஆகியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் ஃபைனலே பண்ணலை. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த அமௌண்ட் வந்து பிளாக் ஆகிருக்கும். நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கம்மியாக காட்டும். ஏன்னா வந்து நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணால் அந்த அமௌண்ட் வந்து அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த ஐபிஓ அலாட் ஆனால் மட்டும்தான் அந்த அமௌண்ட் டெபிட் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து ஷேர் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போது ஐபிஓ அலாட் ஆகலைன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த பிளாக் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்கள் அமௌண்ட் வந்து பிளாக்காக தான் இருக்குது. இதே நீங்கள் ஆன்லைன் வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நெட் பேங்கிங்கில். அதில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ்னு ஒன்று காட்டும், புக் பேலன்ஸ்னு ஒன்று காட்டும். ஸோ அது ரெண்டுமே வித்தியாசம் இருக்கும். காரணம் வந்து அந்த அமௌண்ட் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னமும் டெபிட் எல்லாம் ஆகலை. ஏன்னா டெபிட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு மெயில் வரும். மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு அமௌண்ட்டு பிளாக் ஆகிருக்கு. நண்பர் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, பிஜி இன்விட்டு, பேங்க் ஆஃப் இந்தியா, சைபர் டெக் இதெல்லாம் நான் வந்து பை ஆர்டர் போட்டால் வந்து ஆர்டர் ஆக மாட்டேங்க, ரிஜெக்டட்னு வருது, ட்ரை புக் ஆர்டர் ஆர் லிமிட் ஆர்டர்னு வருது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிஜி இன்விட்டு ரிட்டு இன்விட்டு இந்த ரெண்டுமே ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, அதுமாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, இந்த இன்விட்டு எல்லாமே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ண முடியாது. மார்க்கெட் ஆர்டர்னால் நம்ம வந்து என்ன ரேட்டு போட்டால் மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு விற்க ரெடியாக இருக்கோமோ அந்த ரேட்டுக்கு பை பண்ணோம். ஸோ அந்த ஆர்டர் போட முடியாது. அதுக்கு பதில் லிமிட் ஆர்டர்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம லிமிட் செட் பண்ணுவோம். அதாவது இந்த 100 ரூபா வந்தால் வாங்க, 110 ரூபா வந்தால் மட்டும் வாங்குங்க அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம். அதில் வந்து கிளிக் பண்ணி 100 ரூபா அப்படின்னு போடுவோம். ஸோ அப்படி நம்ம லிமிட் ஆர்டர் போட்டோம்னா அந்த ஆர்டருக்கு அந்த யாராவது செல் பண்ணாங்கன்னா மட்டும் தான் பை ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த மார்க்கெட் ஆர்டரை விட்டுட்டு லிமிட் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போட்டு பாருங்கள். இல்லைனா யூடியூப்பில் தேடி பாருங்கள். இந்த ஜீரோத்தில் எப்படி லிமிட் ஆர்டர் போடுறதுங்கிறத பற்றி வீடியோ இருக்குது. நான் என்கிட்ட கேட்கலாம் நான் வீடியோ போடலான்னு. பட் நான் வீடியோ போட்டலாம் அந்தளவுக்கு ஓடாது. அதுமாதிரி இப்போ இந்த சூழ்நிலையும் சரி கிடையாது. இந்த இதுக்கெலாம் வீடியோ போட்டு இந்த மாதிரி பேசிக்கான வீடியோலாம் போட்டோன்னா நம்ம சேனலில் யாரும் பார்க்க மாட்டாங்க. நியூஸ் சேனலில் தான் கொஞ்சம் பார்ப்பாங்க. நியூஸு தகவல் தான். ஸோ இந்த மாதிரி வீடியோ போட்டால் நம்மளுக்கு பெருசாக லாபம் இல்லைன்னு இல்லை. இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை, குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு அது முடியாது. பட் நீங்கள் பாருங்கள், ஆன்லைனில் நிறைய வெப்சைட் இருக்குது, நிறைய யூடியூப் இருக்குது. எப்படி ஒரு லிமிட் ஆர்டர் போடணும்னு பாருங்கள். அந்த லிமிட் ஆர்டர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷேர்லாம் கிடைக்கும். அடுத்து நண்பர் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, விஎஸ்டி இண்டஸ்ட்ரியோட போனஸ் வந்து இப்போ முடிஞ்சது ரெக்கார்ட் ரேட்டு. இப்போ வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் குறைஞ்சிட்டு, பட் போனஸ் ஷேர் வந்து இன்னும் கிரெடிட் ஆகலை. அது டைம் ஆகும். அது எல்லாத்தையும் தெரிஞ்சது. ஏன்னா இப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் ரேட் முடிஞ்சிருக்குன்னா ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் கூட ஆகும்.
ஸோ இப்போதைக்கு நான் அந்த ஷேரை விற்கலாமா, நான் 5 ஷேர் தான் வச்சுருந்தேன், எனக்கு வந்து இன்னொரு 50 ஷேர் வர வேண்டியிருக்கு, ஏன்னா அது 1:10:1 போனஸு. ஸோ இந்த 50 ஷேரையும் சேர்த்து நான் இப்போ விற்கலாமான்னு கேட்குறாங்க. அப்படி நீங்கள் விற்க முடியாது. உங்கள்கிட்ட இப்போ என்ன இருக்குது, 5 ஷேர் தானே, அந்த 5 ஷேர் தான் நீங்கள் விற்கலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. பட் 50 ஷேர்லாம் நீங்கள் விற்கிறாங்க, விற்றீங்கன்னா ஷார்ட் செல் ஆயிரும், பிரச்சனையாயிரும். ஸோ உங்கள் ஷேர் அந்த ஷேர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த 5 ஷேரை மட்டும் நீங்கள் வைங்க, அது உங்கள் விருப்பம். பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் முன்னப்பினா மாறும், ஏன்னா அந்த போனஸ் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் கரெக்டான ஆவரேஜ் ப்ரைஸுங்கிறது தெரியும். அது வரைக்கும் ப்ரைஸ் வந்து முன்னப்பின தான் இருக்கும். ஒன்று நீங்கள் மேனுவலாக நோட் பண்ணி இதெல்லாம் எழுதி வைக்கணும், அப்படி இல்லைனா பொறுமையாக வெயிட் பண்ணணும். அந்த போனஸ் ஷேர் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் வீடுங்க செல் பண்ணணுமா பை பண்ணுமான்னு. பட் இப்போதைக்கு நீங்கள் விற்றீங்கன்னா அந்த 5 ஷேர் உங்கள்கிட்ட என்ன அக்கௌண்ட்டில் இருக்கோ 5 ஷேர் அதை மட்டும் தான் விற்க முடியும். இந்த போனஸ் ஷேர் இன்னும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரல, அது வந்ததுக்கப்புறம்னா அதை செல் பண்ணலாம். ஸோ அவசரப்பட்டு 5 ஷேருக்கு பதில் 50 ஷேரை விற்றுறாங்க, அப்புறம் நாளைக்கு பிரச்சனை வந்தாலும் வரும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இந்த காலையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.